லைஃப்பில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி நம்ம உடஞ்சி போகிற ஸ்டேஜில் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சா நம்மளை தூக்கி விட முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னைக்கு சினிமா ஆஃப் த இயரில் 2016 தமிழில் ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன தர்மதுரை படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா வில்லேஜில் ஒரு டாக்டராக இருக்காரு. பக்கத்து வில்லேஜ் போனானா ஐஸ்வர்யா ராஜேஷை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஐஸ்வர்யா ராஜேஷ் இறந்து போயிடுறாங்க. இந்த பர்சனல் லாஸ்னால பயங்கர டிப்ரெஷன் ஆகி ஆல்கஹால் அடிக்ட் ஆறாரு. இந்த டைமில் தான் அவரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்து தமன்னாவை மீட் பண்ணுறாரு. அவங்க லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா சில பர்சனல் ட்ராஜடிஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட மிசரபிள் பாஸ்ட்லேருந்து அவங்க லைஃப் எவ்வளோ அழகாக மாறுது அப்படின்றதாங்க இந்த தர்மதுரை. நம்ம லைஃப்பில் எவ்வளோ தான் இழந்தாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் இழந்தது அத்தனையும் கண்டிப்பாக மீட்டெடுக்க முடியும்ன்றது இந்த படத்தில் அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லைஃப்பில் எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போனாலும் கம்பேக் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக செகண்ட் சான்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்றத இந்த படம் எடுத்து காட்டும். ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற ரியலிஸ்டிக்கான அட்மாஸ்பியரையும் எமோஷனையும் ரொம்ப அழகாகவே கேப்சர் பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி, தமன்னா அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரல் அண்ட் ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் மியூசிக்கில் வர சாங்ஸ் நம்ம எமோஷன்ஸை இன்னுமே ட்ரிகர் பண்ணும். லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ரெக்ரெட்னு எல்லாமே இருக்கிற இந்த எமோஷனல் ஜேர்னியை கண்டிப்பாக ஒரு ரீவாட்சை போடுங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. டெய்லி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் படம் பார்த்தவங்க உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.